ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய பொண்ணோட பர்த்டே vlog எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணுங்கள். இது பர்த்டேக்கு நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு லீவ் நாள். ஸோ நான் பண்ண பர்த்டே பார்ட்டிக்கு பண்ண கொஞ்சம் பாவ் பாஜி லெஃப்ட் ஓவர் இருந்துச்சு. ஸோ இன்றைக்கி வந்துட்டு பர்த்டேவோட லெஃப்ட் ஓவர்ஸ் வச்சு கொஞ்சம் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அந்த ஒரு வீடியோ தான் இப்போ இதில் பார்க்க போகிறீங்க. கொஞ்சம் தோசை மாவு இருந்துச்சு. ஸோ அதை தோசையும் கொஞ்சம் சப்பாத்தியும் இந்த கறி வந்துட்டு எல்லாத்துக்குமே நம்ம எடுத்துக்கிடலாம். பாவ் பாஜியோட கறி அந்த ஒரு பாஜி வந்துட்டு நமக்கு சப்பாத்தி, இடியாப்பம், ஆப்பம், தோசை கூட எல்லாத்துலேயும் நம்ம எடுத்துக்கிடலாம். ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும். நான் பண்ணும்போதுல கொஞ்சம் ஒரு இன்க்ரீஸ் ஆன மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அப்போவுமே நான் ஒரு பவுலில் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேன். ஸோ தட் நம்மளுக்கு இன்றைக்கி லைட்டாக சூடு பண்ணி எடுத்துக்கலாம். அது ரொம்ப டேஸ்டியாக தான் வந்துருந்துச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா, நான் சூடோடு நல்லா தோசை சுட்டுக்கிட்டு தான் இருந்தேன். ஸோ கொஞ்சம் அந்த இண்டக்ஷனில் நான் பண்ணுறதுனால எனக்கு கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. எங்களுக்கு கேஸ் வந்துட்டு அந்த டைமில் ஃபினிஷ் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் சரி இண்டக்ஷன்லேயே பண்ணிடலான்ட்டு அப்படி வேலையை முடிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வேலை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். மார்னிங் பார்த்திங்கன்னா லேட்டாக தான் நாங்கள் எந்திரிச்சோம். அன்றைக்கி கொஞ்சம் ரெஸ்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு தான் எந்திரிச்சோம். ஸோ பிளேட்டு க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு ஹஸ்பண்டுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலான்ட்டு சூடோட சுட்டு கொடுத்துட்ருந்தேன். அண்டு நம்ம கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருக்கிறது நான் எப்போவுமே வந்து பண்ணும்போதுல ரொம்ப லெஃப்ட் ஓவர் இருக்கணுன்ட்டு நான் பண்ண மாட்டேன். இப்போ மத்தியானத்துக்கு வச்சு சாப்பிட்டோம் முடிச்சிட்டோம், அவ்வளோதான். கொஞ்சம் லெஃப்ட் ஓவர்ஸ் இருந்தால் தூர போடுறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா வேஸ்ட் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப பிடிக்காது. ஃபுட்டாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஷுட் நாட் பி வேஸ்டட். அதுதான் என்னோடய பாலிசி. நம்ம யாருக்காச்சும் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை, யாராச்சும் சாப்பிடுவாங்க, இல்லை யாராச்சும் யூஸ் பண்ணுவாங்க. ஆனால் சும்மா நம்ம தரையில் கொட்டுறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால தான் நம்ம இருக்கிறத கொஞ்சம் லைக் என்ன சொல்கிறது, அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம எடுத்துக்கிடலான்ட்டு. அதனால தான் கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. பார்த்திங்கன்னா இவ்வளோண்டு தான் இருக்குது. அதை வந்துட்டு நாங்கள் 3 பேரும் ஒரு வேளை சாப்பிட்டுக்கிட்டோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது பார்த்திங்கன்னா ரச வடை. வடை வந்துட்டு பருப்பு வடை தான் இதில் போட்டு வச்சுருக்கிறேன். பருப்பு வடை வந்துட்டு ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை வந்து நான் ரசம் மட்டும் நான் வீட்டில் ஒரு குவிக்கு சிம்பிளான ஒரு ரசம் பண்ணிவிட்டு அதில் சோக் பண்ணுறதுக்கு வச்சுருக்கேன். ரொம்ப டேஸ்டியாக இருந்துச்சு. வடை வந்துட்டு நான் பண்ணதில்லை, ஹோட்டல்லேருந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அவங்களுக்கு ஏதோ ரச வடை சாப்பிடணுன்ற ஆசை. ஸோ அதனால தான் சரி வடை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நான் உடனே அதை ரசம் பண்ணியாச்சு. அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கொடுத்துடலாம். இந்த தோசை சூடோடு நல்ல ஸ்பாஞ்சு தோசை அண்டு பாவ் பாஜி கறி தான் இதுக்கு கொடுத்துருக்குறேன். அண்டு பார்த்திங்கன்னா இந்த பவுல் வந்துட்டு அங்கே டைனிங் டேபிளில் வச்சுக்கிட்டேன். ரச வடையோடது ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. குயிக்காக ஒரு ரசம் சிம்பிளாக பண்ணி முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் அவங்களுக்கு தோசை கொடுத்தாச்சு. ஸோ மாவு கொஞ்சோடு தான் இருந்துச்சு, அது காலி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டுக்கிட்டேன் நான். சப்பாத்தி வந்துட்டு எனக்கும் என்னோடய பொண்ணுக்கும் சப்பாத்தி எடுத்துக்கிட்டோம். அண்ட் அந்த கறி பார்த்திங்கன்னா அந்த பாவ் பாஜியோட கறி தான் நாங்கள் எடுத்துக்கிட்டோம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்துச்சு. நான் பேசும்போதுல சில டைமெல்லாம் எனக்கு மலையாளம் வேர்ட்ஸ் வர்றது மாதிரி இருக்குது, எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ கோவிச்சுக்கிடாதீங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இங்கே மலையாளம் பேசுகிறதுனால எனக்கு ஃபுல்லாகவே அந்த வேர்ட்ஸ் தான் வருது. அண்ட் இடையில பார்த்திங்கன்னா எனக்கு டங்கு நல்லாவே ஸ்லிப் ஆகுது. ஸோ அதுவும் கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா லைக் நம்ம இப்படி வாய்ஸ் ஓவரில் பேசி எங்களுக்கு வந்துட்டு பழக்கமே கிடையாது. ஸோ அதனால் அப்படி இருக்குது. ஆனால் போக போக சரி ஆயிரும்னு நம்புகிறேன். அவளுக்கு வந்துட்டு 2 சப்பாத்தியும் கொஞ்சம் கறியும் எடுத்து கொடுத்துட்டேன். இவங்க 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. சாப்பிட்டதுக்கப்புறம் அவளுக்கு கிளாஸ் இருந்துச்சு, அவளுக்கு கிளாஸில் அனுப்பிட்டேன். அவங்க கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க ஹஸ்பண்டு. அதுக்கப்புறம் என் வீடு பார்த்திங்கன்னா கேக் கட்டிங் அதெல்லாம் முடிச்சு, ஏன்னா பர்த்டேயோட நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் இதை எடுக்கிறேன். ரொம்பவே டர்ட்டியாக இருந்துச்சு. ஹாலு, டைனிங் ஏரியா, கிச்சன், நான் ஃபுட்டு எல்லாமே வந்துட்டு ஹோம்மேடு ஃபுட்டு தான் பார்ட்டிக்கு எடுத்துக்கிட்டேன். ஸோ ஸ்லோலி நான் கிச்சன் ஒர்க்கிலேருந்தே ஆரம்பிச்சுக்கிட்டேன். கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணி இந்த ஒரு ஸ்டேஜுக்கு எடுக்கிறதுக்கு ரொம்பவுமே கஷ்டப்பட்டுக்கிட்டேன். ஏன்னா எல்லா சாமானெல்லாம் ஒதுக்கி க்ளீன் பண்ணி கழுகி எடுக்கிறதுக்கு. அதுக்கப்புறம் என்னோடய குட்டி ஹாலு, குட்டி டைனிங் ஏரியா, சின்ன வீடு தான். ஸோ அதனால் அதுவும் வந்துட்டு ஒன்றா தான் இருக்குது. அதுவும் க்ளீன் பண்ணி எங்களோட லிவிங் ஏரியா
இவ்வளோ ஆக்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் இந்த டைனிங் ஏரியாவில் தான் கேக் கட்டிங் இருந்துச்சு, அதுவும் க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே கஷ்டப்பட்டேன். ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு மாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு ரொம்பவே டயர்ட் ஆகிட்டேன். ஆனால் எவ்வளோ டயர்ட் ஆனாலும் நம்ம வீடு க்ளீனாக பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குதே, அது வந்துட்டு ரொம்ப சந்தோஷம் அது நம்மளுக்கு இருக்கும்போ. கஞ்சி தான் டின்னருக்கு பண்ணியிருந்தேன். சிம்பிளாக ஒரு ஹெல்த்தி கஞ்சி தான் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.